லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். பாத்தீங்களா? இத பாரு. இது நான் எனக்கு வாங்கி வச்சிருந்த ஹெல்த் ட்ரிங்க். தெரியுதா? இத ஃபுல்லா காலி பண்ணிட்டாரு. கேட்டா டேஸ்ட் நல்லா இருக்கு நக்கலா வர பதில் சொல்றாரு. இதுக்கு எல்லாரும் என்ன சொல்ல போறீங்க? பாருங்க, எல்லாரும் பாருங்க. எதுவுமே கிடைக்கலன்னு எப்படி என் மேல பழி போறான்னு பாருங்க. எல்லாம் என் குழந்தைக்காக தானே. அப்படிப்பட்ட குழந்தைக்கு வாங்கி வச்சத நான் குடிப்பனா? இது அந்த ஆண்டவனுக்கே அடுக்காது ராதிகா. உனக்கு வச்சத போய் மாப்பிள்ள குடிப்பாரா? இப்ப கூட வர்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னாருன்னு தெரியுமா? நான் உன் வயித்துல இருக்கும்போது நீ நல்லா சாப்பிட்டதுனாலதான் நான் கொழுப்பு எடுத்து போய் பிறந்திருக்கேனா? என் புள்ளையும் அப்படி பிறக்க கூடாதுன்னு சொன்னாரு. ஐயோ 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 அத்தை, இவ பொய் சொல்வான்னு தெரியும். ஆனா உங்களுக்கும் எனக்கும் சண்டை மூட்டி விடுற அளவுக்கு இப்படி பொய் சொல்வான்னு நினைச்சு கூட பாக்கல. உங்களை நான் தெய்வமா மதிக்கிறேன் அத்தை. அது உங்களுக்கே தெரியும்ல. தெரியும் மாப்பிள்ள, உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஏய், நீ எதுவும் சொல்லாதடி. மாப்பிள்ள என்ன சொல்றாரோ அதன்படி கேட்டு நட. புரியுதா? வாங்க போல. ஷோ, ஆண்டவன் உனக்கு எப்பதான் நல்ல புத்தி கொடுக்க போறானோ. சங்கரி இருமா. எதுக்கு இப்படி என்ன ஒவ்வொரு நாளும் டார்ச்சர் பண்ற? உனக்கு என்னதான் வேணும்? சிம்பிள்மா, நீ திருந்தணும், அவ்வளவுதான். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. முடிஞ்ச வரைக்கும் பாயால சொல்லி பாப்பேன். முடியலன்னா அடிச்சு திருத்துவேன். மா, என்னடா? காஃபி வேணுமா? டேய், என்னடா எதுக்குடா கத்திக்கிட்டு இருக்க? மா, காஃபி கேட்டா வெறும் கையோட வரேன். டேய், கத்தாதடா. நானே பால்காரங்கன்னு வரலையேன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். என்னமா சொல்ற? வரலையா உங்களுக்கு? என்னடா? அம்மா, பேலன்ஸ் இல்லம்மா, ரீசார்ஜ் பண்ணல. டேய், அது எப்படி பேலன்ஸ் இல்லாம இருக்கும்? ஃபேமிலி பிளான்ல எல்லாரும் ஒண்ணாதானே ரீசார்ஜ் பண்ணிருக்கோம். ராதிகா, நீ அந்த பால்காரங்களுக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ண. பாருங்கம்மா, நான் முழிச்ச மாதிரியே அக்காவும் முழிக்கிறா. அக்கா, பேலன்ஸ் இல்லல? ஆமாண்டா முரளி. அம்மா, உன் போனை கூட. என்னடி? மா, உன் மொபைல்லயும் பேலன்ஸ் இல்லம்மா. சங்கரி, அம்மா, அந்த பால்காரிக்கு ஒரு ஃபோன் பண்ண. அவ இன்னும் ஆளையே காணோண்டி. அம்மா, ஏன் போன்லயும் பேலன்ஸ் இல்லம்மா. காலையில இருந்து போன் வேலையே செய்ய மாட்டேங்குது. என்னடி இது? எப்படி எல்லாருக்கும் ஒரே நேரத்துல இப்படி காசு இல்லாம போகும்? ராதிகா, ஃபேமிலி பிளான்ல ரஜினி எல்லாருக்குமே ரீசார்ஜ் பண்ணி கொடுப்பாள்ல, இந்த தடவை பண்ணல போல இருக்கு. என் போனெல்லாம் நல்ல வேலை செய்யுது. அதான் போன் வேலை செய்யுதுல்ல. போங்க, போய் பால்காரிக்கு போனை போடுங்க. பால்காரியா? போடுறேன். ரிங் போகுது. ஹலோ, நான் ரஜினி வீட்டுல இருந்து பேசுறேம்மா. பால் காசு கொடுக்க வக்கு இல்ல, பேச்ச பாரு. மண்டைக்கு மேலதான் ஒண்ணு இல்லன்னு நினைச்சேன். மண்டைக்குள்ளே ஒண்ணு இல்லையா? ஹலோ ஹலோ ஹலோ, எதுக்கு அப்ப எனக்கு ஃபோன் பண்ண? முதல்ல பால் காசு பேலன்ஸ் குடியா? ஐயோ, இல்ல 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 இல்லம்மா, சரி. நீ எல்லாம் இந்த குடும்பத்துல ஒரு ஆளா? இல்லங்க, கொடுக்காம பால் எல்லாம் கொடுக்க முடியாதியா? இல்லம்மா, தெரியாது. அதான் நீ சொல்றது கேளுமா. அது ஐயோ, ஹலோ ஹலோ ஹலோ. அத்தா, பால் வாங்குறதுக்கு 3 மாசம் காசு கொடுக்கணும்னு சொல்லி அவ என்ன காது கிளியற மாதிரி கழுவி கழுவி ஊத்துறா.
ஐயோ 3 மாசமாவா? பால்காரனுக்கும் காசு கொடுக்கலையா? சுத்தம். டேய் முரளி, காசு இருந்தா குடுறா, பாலுக்கு கொடுத்துடலாம்டா. இவ்வளவு நாள் யார் கொடுத்துட்டு இருந்தாங்க? அவங்க கிட்டயே கேளுங்க. ஏங்கா, நீதான் கடை வச்சிருக்கல்ல, வீட்ல இந்த பால் மளிகை சாமான்லாம் கட்டினா நீ என்ன குறைஞ்சா போயிடுவ? இந்த செலவெல்லாம் நீ பாத்துக்கலாம்லக்கா. என்கிட்ட காசு எங்க இருக்கு? அது எப்படிக்கா இல்லாம இருக்கும்? டேய், நீ என்ன நடக்குதுன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. கடைக்கு வாங்கின கடனுக்கே 5-6 மாசமா நாங்க தான் வட்டி கட்டிட்டு இருக்கோம். கடை வாடகை, கரண்ட் பில்லு, கடைக்கு சரக்கு வாங்குறதுன்னு எங்களுக்கே வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருக்கு. இதுல வீட்டு செலவை நாங்க எப்படி பாக்குறதா? ஏன் ராதிகா, நீ இவ்ளோ பேசுறியே, நீ உன் புருஷன்கிட்ட பேசி காசு வாங்கி தர வேண்டியது தானே? யாரு? அரவிந்த் கிட்டயா? வாய்ப்பே இல்ல. ஏண்டி வாய்ப்பு இல்ல? நீ கேட்டு பாரு, மாப்பிள்ள கொடுப்பாரு. மா, 10 பைசா கூட தர முடியாது. கிளம்பி என் வீட்டுக்கு வா. ஆப்பிள் ஜூஸ்ல இருந்து மாதுளை ஜூஸ் வரைக்கும் போட்டு கொடுத்து நானே பாத்துக்கிறேன்னு கெஞ்சிட்டு இருக்காரு உன் மாப்பிள்ள. சரிதான். ஆக சங்கரிக்கு கடையில இருந்து காசு எடுக்க முடியாது, ராதிகா அரவிந்த் கிட்ட கேட்க முடியாது. முரளி பாவம் வழி இல்லாம இருக்கான். பாவம் அத்தை கிட்டயும் 10 பைசா கிடையாது. மிச்சம் இருக்கிறது மாமா, நீங்க தான் இனிமே வீட்டு செலவெல்லாம் பார்க்கணும் போல இருக்கே. அட நீ வேற மாப்பிள, நான் இன்னைக்கு மூட்டை தூக்கி மூச்சு பிடிச்சுக்கிட்டு மூச்சு விட முடியாம திணறிட்டு இருக்கேன். அட அதுக்கு ஒரு மருந்து வாங்கி தேக்கலான்னு பார்த்தா அதுக்கு கூட காசு இல்லாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் எங்க இருந்து வீட்டு செலவை பாக்குறது? ஏமா, இவ்ளோ நாளா என் வீடு உரிமைன்னு பெருசா பேசிட்டு இருந்தாங்கல்ல, ஓசில உட்கார்ந்து தானே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பணத்தை வாங்குங்க. ஏ ராதிகா, என்கிட்ட இருந்தா நீ கேட்காமலே நான் கொடுத்துருப்பேன். மீனா படிப்பை முடிச்சிட்டு பெரிய படிப்பு படிக்க போறா. அதுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கே நான் ஏன் செயினை அடகு வச்சுட்டேன். அதுவே பத்தல, இன்னும் காசு தேவைப்படுமா? என்கிட்ட காசு இல்லையம்மா. காசு இருந்தா நான் கொடுக்க மாட்டேனா? ஐயோ, இப்படி ஆள் ஆளுக்கு இல்ல இல்லன்னு கைய விரிச்சா இந்த குடும்பத்தை நடத்துறதா வேண்டாமா? மா, இங்க இருந்து இப்படி கத்திட்டு இருக்கிறதுனால ஒண்ணுமே ஆக போறது இல்ல. போய் அவகிட்ட கேளு. வச்சுக்கிட்டே இல்ல இல்லங்கறா. இருடி, கேக்குறேன். கேட்காம விட மாட்டேன். என்ன நினைச்சிட்டு இருக்கா அவ? ரஜினி, என்னம்மா? இப்படி ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசாதடி. இத்தனை வருஷமா எப்படி கஷ்டப்பட்டு இந்த குடும்பத்தை நீ காப்பாத்திட்டு வந்த, இப்ப நீ இந்த குடும்பத்தை கை விட்டுட்டு போலாமா? நான் மட்டும்தான் உனக்கு பொண்ணா? எனக்கு மட்டும்தான் இந்த வீட்டை பாத்துக்கிற பொறுப்பு இருக்கா? இத்தனை வருஷமா நீ தானடி எல்லாத்தையும் பொறுப்பா பாத்துக்கிட்ட. இத்தனை வருஷம் எல்லாமே நானே தனியா பாத்துக்கிட்டேன்ல. இனிமேலும் அப்படியே விட்டா அவங்களுக்குலாம் எப்பதான் பொறுப்பு வரும்? அவங்களுக்கும் எல்லாம் தெரியணும்ல. அவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, எனக்கு நல்லா தெரியுது. பார்த்திபனுக்கு எங்களால பெரிய கஷ்டம் வந்துருச்சு, நடக்க கூடாதது நடந்துருச்சு. அதுக்காக எங்களை பழி வாங்குறல்ல? பாரு, நான் யாரையும் எதுக்காகவும் பழி வாங்கணும்னு நினைக்கல. அப்படி பார்த்தா மாமாவை இழந்ததுக்கு நானும் தானே காரணம். நான் எதுக்கு உங்களை போய் பழி வாங்கணும்? என்கிட்ட நிஜமாவே பணம் இல்ல, வேலையும் இல்ல. வேலை தேடிட்டு இருக்கேன்.
ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்கு கஷ்டம்னா எல்லாரும் சேர்ந்து தானே கை கொடுத்து தூக்கணும். உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் நான் அப்படித்தானே செஞ்சிருக்கேன். இப்ப நீங்க வந்து எனக்காக நிக்க வேண்டாமா? அப்படிலாம் அம்மா இல்லடி. போதும். நியாயமா பார்த்தா நீ இப்ப அவங்க எல்லார்கிட்டயும் போய் தான் சண்டை போடணும். ரஜினி வேலை இல்லாம இருக்கா, குடும்பம் நடத்தணும்னா அவங்க உங்க பங்குக்கு என்ன பண்ணணுமோ அதை செய்யுங்க, நீ அவங்க கிட்ட போய் சொல்லணும். அதை விட்டுட்டு என்கிட்ட வந்து கோவப்பட்டுட்டு இருக்க. இல்ல ரஜினி, நீ என்ன சொன்னாலும் நீ பண்றது சரியில்லைன்னு எனக்கு தோணுது. இத்தனை வருஷத்துல உன்கிட்ட பணம் இல்லனாலும் கூட நீ எப்படியாவது ஏற்பாடு பண்ணி எல்லாத்தையும் பாத்துப்ப. இப்போ எனக்கு என்னன்னு விட்டுட்டு போறது சரியில்லை ரஜினி. இங்க பாருமா, இனிமே எல்லாத்துக்கும் என்னையே நம்பி இருக்க வேண்டாம். இன்னைக்கு நான் இருக்கேன், நாளைக்கு நான் இல்லைன்னு வைங்க, அப்ப என்ன பண்ணுவீங்க? என்ன பண்றது? நீ இல்லங்கிறதுக்காக இங்க எல்லாம் நின்னு போயிடுமா? அடுத்த வேலையை பார்க்க வேண்டியதுதான். அப்போ நான் இல்லன்னே நினைச்சுக்கோமா. நீங்களே நான் போறதுக்கு முன்னாடி பொறுப்பெடுத்து பாருங்க. ரஜினி போ. ஏங்க, அவங்க தான் ஏதோ அவசரத்துல பேசுறாங்கன்னா நீங்களாவது கொஞ்சம் பொறுமையா பேசலாம்ல. பொறுத்ததெல்லாம் போதும் பார்த்திபா. இவங்களை திருத்த நான் இப்ப எடுத்திருக்கிற ரூட் தான் சரி. இங்க பாருங்க, எனக்காக நீங்க உங்க குடும்பத்தை கஷ்டப்படுத்த வேண்டாம். இதனால என் மனசு ஆற போறதோ மாற போறதோ இல்ல. இதெல்லாம் உனக்காக பண்ணல பார்த்திபா, அவங்களுக்காக பண்றேன். இது எனக்கும் என் குடும்பத்துக்கும் நடுவுல நடக்கிற விஷயம். இதுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீ இதையெல்லாம் மனசுல போட்டு குழப்பிக்காத. குடும்பத்துக்கு இதான் நல்லதுன்னு நினைச்சு நான் நிறைய தப்பு பண்ணிருக்கேன். என்னை பிடிச்சவங்க மனசையும் எனக்கு பிடிச்சவங்க மனசையும் நான் ரொம்பவே காயப்படுத்திருக்கேன். என் குடும்பத்தை சரி பண்ண, அவங்க எல்லாருக்கும் வாழ்க்கைன்னா என்னன்னு புரிய வைக்க கிடைச்சிருக்கிற ஒரு நல்ல வாய்ப்பு. இதை நான் மிஸ் பண்ண விரும்பல. இப்பதான் என் குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதை நான் சரியா பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இது எதுவும் உன்னை சந்தோஷப்படுத்த செய்யல. இப்படி பண்ணா நீ சந்தோஷப்படுற ஆளும் கிடையாது. நான் என் குடும்பத்தை சரி பண்ணணும். அதே நேரத்துல என் காதலை உனக்கு புரிய வைக்கணும். இந்த ரெண்டையும் நான் செய்வேன் பார்த்திபா. என்ன நிஜமாவே நீ மூட்டை தூக்குனியா? ஏன்னா இந்த வயசுல அதுவும் கரண்ட் பில் கட்ட காசு இல்லைன்னு. ஐயோ வேணா சிங்கமுத்து, ஏற்கனவே நானே நொந்து போயிருக்கேன். நீ வேற சிரிச்சு என்ன கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காத, சொல்லிட்டேன். ஏன்னா நீ எவ்வளவு பெரிய ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணவ, நீ போய் மூட்டை தூக்குறன்னு. ஒரு நிலம் வாங்க, ஒரு வீடு வாங்க, இல்ல ஒரு நகை வாங்குறதுக்கு, அட அது கூட வேணாம்ப்பா, ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுனா கூட பரவாயில்லண்ணே. இப்படி பால் வாங்க காசு இல்ல, மோர் வாங்க காசு இல்லன்னு வந்து நிக்கிறீனே. ஏய் சிங்கமுத்து, நான் சுத்தி வளைச்சு பேசலாம் விரும்பல. உன்னால எனக்கு இப்ப உதவி செய்ய முடியுமா முடியாதா? என்ன நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு உதவி செய்யாம வேற யாருக்கு நான் உதவி செய்ய போறேன்? ஆனா ஒண்ணுனே, நீ சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்க கேட்க எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கு. அண்ணே, எனக்கு என்னமோ இத அவ சும்மா பண்ணலண்ணே, ஏதோ ஒரு திட்டத்தோட தான் அவ பண்றான்னு தோணுது. அத முதல்ல கண்டுபிடிக்கணும்ண்ணே. அங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லாம எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்கப்பா. முதல்ல அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு அப்புறம் என்ன வேணாலும் கண்டுபிடிப்போம்ப்பா. சும்மா இப்படி என்கிட்ட முதல்ல கஞ்சிட்டு இருக்காதண்ணே. என்ன நான் உன் தம்பின, என்கிட்ட நீ உரிமையா கேளு, என்ன வேணும் உனக்கு, நான் செய்யறேன். ஏய், நீ செய்வேன்னு எனக்கு தெரியும்பா. பதிலுக்கு நான் என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியல, அதான் யோசிக்கிறேன். என்ன வேற என்னன்னு நான் கேட்க போறேன்? அந்த வீட்டை விற்கணும்னு நீயும் நானும் எவ்வளவு நாளா பிளான் போட்டுட்டு இருக்கோம். அது நடந்துச்சா? அண்ணே, இப்ப தன்னால பழம் நழுவி பால் விழுந்திருக்குன. வீட்டுல எல்லாருக்கும் பண தேவை இருக்கு. ரஜினி உதவ முடியாதுன்னு சொல்லிட்டா.
இப்போ எல்லாருமே ரஜினிக்கு எதிரா இருக்காங்க. இத நமக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கணும்னு. அட ஆமாப்பா, இதை நான் யோசிக்கவே இல்லையே. ரஞ்சிதன் கூட ரஜினி மேல கொஞ்சம் வருத்தத்துல தான் இருக்கா. நீ சொல்ற மாதிரி வேலை இப்ப ஈஸியா முடிஞ்சிரும்பா. அண்ணே, இந்த வீடு இருக்கிற வரைக்கும் நீ கோடீஸ்வரன. ஆனா இப்ப இந்த விஷயத்த நம்ம எப்படிப்பா போய் வீட்ல போய் சொல்றது? ஏன்னா இப்பதானே கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த விஷயத்த நம்ம வீட்டுல போய் பேசுற அளவுக்கு ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. உடனே போய் பேசுவோம். சரிப்பா, இந்த பாருப்பா, இந்த வீட்டை வித்து எல்லாருக்கும் அவங்க பங்கை கொடுத்துருவோம்ப்பா. எல்லாருக்கும் பங்கா? என்னென்ன? ஆமா சிங்கமுத்து, அதான் எனக்கு சரின்னு தோணுது. சிங்கமுத்து, நீ கவலைப்படாத. அப்ப கூட உனக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வந்து சேரும்பா. பங்கா? உனக்கு தாண்டா பங்கு, எனக்கு வீடே கிடைக்கும்டா. உனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு அந்த வீட்டை வாங்க போறவனே நான் தான். ஏய் சிங்கமுத்து, என்ன யோசிக்கிற? நீ சொன்னதை பத்தி தானே யோசிச்சுட்டு இருக்கேன். சரிப்பா, வீட்டுல இருக்கிறவங்க ஒத்துக்குவாங்க. ஆனா வீட்டை வாங்குறதுக்கு ஆள் பார்க்கணுமே. உடனடியே ஆள் கிடைக்குமா? அண்ணே, அதெல்லாம் நம்ம கையில ஆள் ரெடியா இருக்குண்ணே. நீ ஒன்றும் கவலைப்படாத. இந்த விஷயத்த இதுக்கு மேல தள்ளி போடக்கூடாது. வா, நம்ம உடனே வீட்டுக்கு போலாம். அண்ணே, என்னென்ன யோசிக்கிற? ஏறின வண்டியில போலாம். சரிப்பா, வா போலாம். எல்லாருக்கும் பங்கா? அந்த வீடு எனக்கு மட்டும்தான்டா. அம்மா, ரசம் வச்சு துவையல் அரைச்சாச்சு. நாளைக்கு இது கூட செய்ய முடியுமான்னு தெரியல. கிச்சன்ல எல்லா டப்பாவும் காலியாதாமா இருக்கு. ஒண்ணு இல்லனா அதுக்கு நான் என்னடி செய்ய முடியும்? சாப்பாடு இல்லனா தண்ணியை குடிச்சிட்டு கிடப்போம். அதுவும் இல்லனா பட்னியை கிடந்து போய் சேருவோம். இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு தான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டீங்களா நீங்க? அப்புறம் சொந்தக்காரங்க நாங்க எதுக்கு இருக்கோம்? வாங்க தம்பி. சித்தப்பா, என்னன்னு கூப்பிட்டீங்க? தம்பின்னு தானே கூப்பிட்டீங்க? வாய் தம்பி தம்பின்னு கூப்பிட தெரியுதுல்ல? வீட்டுல ஒரு பிரச்சனை கஷ்டம்னா ஒரு போன் பண்ணி சொல்லணும்னு கூட உங்களுக்கு தோணல? இந்தாங்க. என்ன சித்தப்பா இதெல்லாம்? அது வேற ஒண்ணும் இல்லம்மா. வீட்டுக்கு தேவையான மளிகை பொருள், காய்கறி சிங்கமுத்து வாங்கிட்டு வந்திருக்காருமா. டேய், அங்க வந்து உட்கார்ற. வா, போய் உட்காரு. போ. சித்தப்பா, அது வந்து சித்தப்பான்னு உனக்கும் இப்பதான் ஞாபகத்துக்கு வருது இல்ல? ஏமா, உனக்கும் ஒரு போன் பண்ணணும்னு தோணல பாரு. இதோ நிக்கிறானே, முனுக்குனா சித்தப்பா சித்தப்பான்னு வந்து நிப்பான். இவனும் மாறிட்டான். ஐயோ சித்தப்பா, போன் பண்ண கூட மொபைல்ல காசு இல்ல சித்தப்பா. ரீசார்ஜ் பண்ணாம இருக்கு. அவதான் எல்லாருக்குமே ரீசார்ஜ் பண்ணி விடுவா. யாரு மொபைல்லயும் காசு இல்ல சித்தப்பா. ஏமா ரஜினி, என்னம்மா அது? என்ன சித்தப்பா? ஏமா, வீடே இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. ஓ, நீ பாட்டுக்கு எனக்கு என்ன இருந்தா என்னமா அர்த்தம்? என்ன சித்தப்பா பேசுறீங்க? வீடே கஷ்டத்துல இருக்குன்னா எனக்கு அந்த கஷ்டம் இல்லையா? நானும் இந்த வீட்டுல உள்ளவதானே. கரண்ட் பில் கட்ட முடியாம கரண்ட் இல்லாம இருந்தப்ப நானும் இவங்கள மாதிரி தானே கஷ்டப்பட்டேன். காலையில யாருமே காஃபி குடிக்கல, நானும் தான் குடிக்கல. இவங்க என்ன சாப்பிட்டாங்களோ அதானே நானும் சாப்பிட்டேன். இவங்கெல்லாம் பட்னியா இருந்தா நானும் பட்னியா தானே இருக்கேங்க. இங்க பாருமா, நீ என்னதான் பூசி முழுகி புத்திசாலி மாதிரி பேசினாலும் எங்களுக்கு சொந்தமா அறிவுன்னு ஒண்ணு இருக்கு. ஒண்ணும் தெரியாத சின்ன பிள்ளைங்க கிடையாது நாங்க. சித்தப்பா, நான் பூசி மெழுகி பேசுறேனா? இதை விட நேரடியா பேச எனக்கு தெரியாதுப்பா. சரிம்மா,
இந்த குடும்பம் தப்பு செஞ்சிருக்குதான், அதனாலதான் உன் மாமனாருக்கு இப்படி ஆயிடுச்சு. நாங்க ஒத்துக்கிறோம். அதுக்காக வீட்டுல இருக்கிறவங்கள இப்படி அல்லாட விடுறது சரியில்லையே. ஐயோ சித்தப்பா, அம்மாவும் இப்படியே தான் சொன்னாங்க. ஆனா இதெல்லாம் உங்க கற்பனை. ஏன் மாமாவுக்கு இப்படி ஆனதுக்கும் இப்ப இந்த வீட்ல நடந்துட்டு இருக்கிறதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சும்மா போய் சொல்லாதக்கா. நீ அதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ற. என்ன ராதிகா, அப்படி பழி வாங்கணும்னு இருந்தா அவன் நம்மள தானே கஷ்டப்படுத்தணும். அவளும் சேர்ந்து நம்மளோட தானே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. ரஜினி சொன்னது நீ கேட்டியா இல்லையா? மாமா எல்லாம் பிளான் தான். அப்படி நடிக்கிறதுனால தானே நீங்க இப்படி அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனாலதான் அக்கா இப்படி நடிக்கிறா. நீங்களே புரிஞ்சுப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா உங்க யாருக்கும் புரியல. அதனால எல்லாருக்கும் தெளிவா சொல்றேன், கேட்டுக்கோங்க. இங்க பாருங்க, எனக்கு வேலை இல்ல, வருமானமும் இல்ல. இது வரைக்கும் நான் சம்பாதிச்ச காசு எல்லாத்தையும் இந்த குடும்பத்துக்காக தான் செலவு பண்ணிருக்கேன். சேவிங்ஸ்னு ஒரு 15 லட்சம் வச்சிருந்தேன். அதையும் இதோ இந்த முரளி. சரி, அதை விடுங்க, அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. இப்போ சேவிங்னு என்கிட்ட எதுவுமே இல்ல. வேலை கிடைக்கிற வரைக்கும் என்னால இந்த குடும்பத்தை சரியா பாத்துக்க முடியாது. நீங்க யார் வேணாலும் பொறுப்பெடுத்துக்கலாம்.